இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மறைமுகமான எச்சரிக்கைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கு. ஆனால் நீங்கள் அதை கண்டுக்காமல் இருக்கீங்களோ? ஸோ என்ன விஷயத்தில் உங்களுக்கு அந்த எச்சரிக்கைகள் வருது? ஸோ எதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்? எங்கே இந்த வார்னிங் வருது பார்த்துருவோம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பிக்கப் ஆயில் பார்ப்போம். இடையில டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் கிடைச்சாலும் கனெக்ட் பண்ணலாம். சரி, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஃபைனான்ஷியல் அதாவது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியலி அவ்வளோ வந்து செலவுகள் வரும். பார்க்கறது வந்து நல்லா இருக்கபடி இருக்குங்க இந்த டைம். ஓகே, இதுக்கு நம்ம வந்து நம்ம யூஸ்ஃபுல் தான், நம்ம பண்ணுற மணி வந்து யூஸ்ஃபுல்க்கு தான் பண்ணிகிட்டு இருக்கோம், இது நமக்கு வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், ஸோ இதிலிருந்து நமக்கு நல்ல ஒரு வழி கிடைக்குன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் இந்த டைம் செலவுகள் பயங்கரமாக வரும். இது எல்லாமே வந்து உங்கள் லிஸ்ட்டிலே இருக்காது, திடீர்னு இருக்கும். இப்போ நீங்கள் இந்த இதுக்கு நான் செலவு பண்ண போகிறேன், இந்த இதுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு அலர்ட் இருந்திருந்தாலும் இந்த டைமில் பார்க்குறப்போ வந்துட்டு திடீர்னு எல்லாமே வந்துட்டு தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் செலவு பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் வந்து உங்கள் பார்வைக்கு எல்லாம் கரெக்டு அப்படின்னு இருக்கும். ஸோ செலவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. அண்ட் யார் உங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணுறாங்க அதுவுமே வந்து கரெக்டாக இருக்குன்னு எடுத்துக்கோங்க. பட் ஆனால் எக்ஸ்பென்சஸ் விஷயம் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகிற மாதிரி இருக்குது இந்த டைம். உங்கள் கண்ட்ரோலில் மீறி நிறைய செலவுகள் தாண்டுற மாதிரியே இருக்குது. ஸோ அது நீங்கள் வந்து கவனமாக பாருங்கள். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு மிடில் பர்சனை வச்சுட்டு ஏதாவது டீல் பண்ணிகிட்ருக்கீங்க, வேலை விஷயமா இல்லைனா உங்கள் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக, இல்லை வேறு ஒரு பர்சனலுக்கே வச்சுக்கோங்களேன், ஒரு மிடில் பர்சன் இருக்காங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். எங்கேயோ ஒரு இடத்துல மணிங்கிற ஒரு டிமாண்டை வச்சுட்டு ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போது நீங்கள் கால்குலேட்டிவாக பண்ணலை அப்படின்னா அது பின்னாடி ரிக்ரெட் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி வைங்க. மற்றவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு, அதாவது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பேசுகிறவங்க எல்லாம் வந்து ரொம்ப உங்கள் மைண்டே வந்து மெனிப்புலேட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக வந்துட்டு நான் செஞ்சு கொடுப்பேன்னு உங்கள் பார்வைக்கு வெறும் பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே காமிப்பாங்க. அப்போ இந்த நெகட்டிவான விஷயங்களே உங்களுக்கு பின்னாடி நடக்கிறத தெரியாத அளவுக்கு வந்துட்டு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதாவது ஒரு மெனிப்புலேஷனான ஒரு கேமெல்லாம் இங்கே நடக்க வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் விஷயத்தில். ஸோ அது கவனமாக வந்துட்டு இருங்க. ஒரு பர்சன் பற்றியோ இல்லை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள் பற்றியோ உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு இன்ஸ்டிங் மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இது சரியாக மூவ் பண்ணுறாங்களான்னு தெரியலையே, எங்கேயோ வந்து ப்ராப்ளம் வர மாதிரி இருக்குன்னு தோணுச்சுனாவே உடனே அதை சீரியஸாக எடுத்துக்கோங்க. அசால்ட்டாக வந்து விட்டுற வேண்டாம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் என்ன தெரியுமா? உங்களுடைய ஜேர்னியில் உங்களுக்கு ஒரு சில மறைமுக எதிர்ப்புகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு விஷயம் செய்யலான்னு போகிறப்பவுமே ஒரு சில எதிர்ப்புகளையும் வந்து பார்க்குறீங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு ரொம்ப ஒரு ப்ரெஷர் வர்றப்போ யோசிங்கன்றது தான் சொல்கிறாங்க. ஏன்னா எங்கேயோ வந்து கரெக்டாக பிளானிங்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் அது எக்ஸிக்யூட் ஆகிற அது வழியில் இது செய்யக்கூடிய இடத்துல வந்துட்டு எங்கேயோ ஒரு கடைசி நிமிஷம் கையை விட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சில எச்சரிக்கைகள் வந்துட்டு உங்களுக்கு உங்கள் மனசுப்படியும் சரி உங்கள் உள்ளுணர்வு படியும் வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காமிச்சிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் ஒரு சில ஃபேக்கான பர்சனுடைய ஃபேஸஸாக இருக்கட்டும், ஒரு ஃபேக்கான பர்சனுடைய வார்த்தைகள் வந்துட்டு இந்த டைமில் உங்கள் மைண்டை வந்து குழப்ப விடுது. ஸோ ரொம்ப குழப்பத்தை கொடுக்கறதுக்கு ரீசன் வந்து அதை கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? ஸோ இது என்னன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸோட கிரிட்டிசிசமாக எதிர்பார்க்க முடியும். யாருன்னே தெரியாதுங்க, ஒரு சம்மந்தமே இல்லாத ஆள் உங்களோட வேலையில் இருக்கட்டும் இல்லை உங்களோட லைஃப்பை பற்றி ஒரு குறை சொல்லிட்டு போவாங்க. என்னமோ எல்லாம் தனக்கு தான், அவங்களுக்கு உங்களை பற்றி முழுசாக தெரியாது, எதுவுமே சுத்தமாக தெரியாது. அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் வாழ்க்கை அனுபவத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களை குறை சொல்லிட்டு போவாங்க.
ஓகேங்களா? ஓ இல்லை நீங்கள் பண்ணுறது தப்பு, இதெல்லாம் இது அப்படி பண்ணக்கூடாது, அப்படி இப்படின்னு நீங்களே யோசிக்கிற அளவுக்கு மட்டம் தட்டி விட்டு போவாங்க. அவங்களெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா இனி வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஜேர்னியில் வந்து இனி ஒரு சில கேரக்டர்ஸோட ரோல் இன்னும் ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து நீங்கள் அலோவ் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு பர்சனாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வருது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்க தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒரு சில 1 or 2 வீக் பர்சனை பார்த்துட்டா, ஒரு மேனிப்புலேட் பண்ணுற பர்சனை பார்த்துட்டா நீங்கள் வீக் ஆகிடுறீங்க. ஸோ அதுதான் இந்த டைமில் வந்து உங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக சொல்கிறது என்னென்னா, உங்கள் கேரக்டராக இருக்கட்டும், உங்களுடைய ஆக்ஷன்ஸ் எதுவுமே நிரந்தரமாக நிற்க மாட்டேங்குது. அது வந்து ஸ்டேபிளாக இல்லை. ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு நிறைய டைம் அவங்க சொல்ல ட்ரை பண்ணுறது. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் முன்னாடி எதுலையோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்களோ, இல்லை யாருக்கோ பணத்தை ஏதாவது கொடுத்து நீங்கள் மறந்துட்டீங்களோ, இந்த டைமில் நீங்கள் அது கொஞ்ச நாளாகவே அதை பற்றின தாட்ஸ் இல்லாமல் இருக்கீங்க. ஸோ அது என்னங்கிறத வந்து போய் கேளுங்க, இல்லை விசாரிங்க அப்படின்றதும் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மணி ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ பொருள் கூட இருக்கலாம். ஆனால் இப்போ சுத்தமாக வந்து இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை, இல்லை ஃப்யூச்சர் என்ன ஆக போகுதுங்கிற பயம்தான் இருக்கே தவிர அந்த ஒரு விஷயத்தை மறந்துருக்கீங்க. ஸோ அதுதான் வந்து ரீகால் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து போய் அதை உங்களோடது வாங்குங்க, கேளுங்க, அப்படியே விடாதீங்க. விட்டுட்டிங்கன்னா இதுக்கு மேலே வந்துட்டு அவங்களுக்கும் சௌகரியமாக போயிடும். அவ்வளோதான், வேண்டாம், நம்ம இப்படியே எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு. ஸோ பண்ணாதீங்க. அண்ட் ஒன் மோர் திங் வந்து ஒரு சில ரிலேஷன்ஷிப்னா லவ்வெல்லாம் இல்லைங்க, பட் ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல பாண்ட் அண்ட் கனெக்டிவிட்டி வருது. ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்திங்கன்னா அவங்க முயற்சிகள் போடுற மாதிரி இருக்குது, ஆனால் உங்களுக்கு அவ்வளோக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாதபடி இருக்குது. இது ஒரு சில பேருக்கு நல்லா பொருந்தும். மேபி உங்கள் மைண்டில் வேறு பர்சன் இருக்கலாம், வேறு டார்கெட் இருக்கலாம். ஆனால் இந்த பர்சன் இப்போ தப்பான டைமிங்கில் வந்திருக்காங்க. ஏன்னா எனக்கு இப்போ இவங்க மேலே இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, இவங்கக்கிட்ட எனக்கு பேசி டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஒரு சில டைமில் வந்து வர வாய்ப்பு இருக்கும். ஆனால் அது ஒரு வார்னிங்காக தான் கொடுக்குறாங்க. ஏன்னா உங்ககிட்ட பேசணும்னு வரக்கூடிய இந்த பர்சன் ஜென்யூன்லி உங்கள் மேலே கேரில் இருக்காங்க. இப்போது முன்னாடி மேபி அவங்க உங்ககிட்ட ஃபேக்காக இருந்திருக்கலாம், பட் இப்போ ரொம்ப ஜென்யூன் கேர் அண்ட் லவ் உங்ககிட்ட இருக்கிற அந்த பாசம் அன்பை எதிர்பார்க்குறாங்க. இது எப்படின்னா, முன்னாடி நீங்கள் தேடி போனப்போ அவங்க தூக்கி போட்டுட்டாங்க உங்களை, இப்போ அவங்க தேடி வர்றப்போ நீங்கள் தூக்கி போடுற மாதிரி இருக்குது. ஸோ அதை பண்ணாதீங்க. ஏன்னா இந்த பர்சனுடைய சப்போர்ட் அண்ட் ஒரு பாண்டிங் வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு பாண்டிங் உங்களுக்கு வந்து பார்க்க வந்து ஒரு யூஸ் இல்லாதபடி இருக்கும். இவங்கக்கிட்ட என்னத்த உதவி கேட்குறது, கேட்டால் மட்டும் என்ன நடக்க போகுதுன்னு இருக்கும். பட் அது கிடைக்கும். அவங்களால ஒரு ஆதாயம் இருக்குது, அவங்களால வந்து உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் இருக்குது. பட் நீங்கள் இன்னும் அவங்கக்கிட்ட கனெக்ட் ஆகாமல் இருக்கீங்க. ஸோ ட்ரை டு கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னன்னா வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு மறைமுகமாக நிறைய எச்சரிக்கைகளாக ஏன் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு சரி இதெல்லாம் ஒரு விஷயமா, இது அப்புறம் பேசிக்கலாம், இது ஒரு விஷயமே கிடையாது, நமக்குன்னு ஏகப்பட்ட கோல்ஸு இருக்குது, ஏகப்பட்ட ட்ரீமெல்லாம் வச்சுருக்குறோம், நம்ம அதை போய் பார்ப்போம் அப்படின்னு உட்காந்துருக்கீங்க. ஆனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பெருசாக நோக்கி போகிறீங்க. ஆனால் சின்னதில் தான் வந்து ஒரு நீங்கள் நினைக்கிற அந்த சக்ஸஸ்க்கான இதே சின்னதில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் எதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களோ உங்கள் கரண்ட் லைஃப்பில், எதுக்கு டைம் கொடுக்காம ஒதுக்கி வச்சுட்ருக்கீங்களோ, எதை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்களோ, அது எல்லாமே நீங்கள் ஃப்யூச்சரில் ரிக்ரெட் பண்ணுற அளவுக்கு போயிடும். நம்ம அன்னைக்கே கிடச்சிது, அன்னைக்கே வந்தது, நம்ம தான் விட்டோம், நம்ம இதை பார்த்துட்டு அதை விட்டுட்டோமேன்னு சொல்கிற லெவலுக்கு வந்துடும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசமை தூக்கி எறிங்க. அவங்க இப்படி பேசுகிறாங்க, என்ன நம்மளை பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, ஆனால் ஒரு என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேச வேண்டியது. அவனுக்கு என்ன கவலையோ அந்த கவலையை கொண்டு போய் நம்ம மேலே கொண்டாந்து போடுறாங்க. இக்னோர். உட்காந்து ஜஸ்டிஃபைலாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, இக்னோர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாமே உங்களோட கோவத்தை தான் தூண்டி விட வந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இக்னோர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ யார் விஷயத்திலும் நீங்கள் ட்ரிகராக வாய்ப்பு இருக்கும், கோவம் வெறி வர மாதிரி வாய்ப்பு இருக்கும். சண்டைக்கே போயிடலாங்கிற அளவுக்கு தூண்டி விடுவாங்க. பட் இக்னோர், அந்த பர்சன்ஸ்க்குலாம் நீங்கள் பதிலே சொல்லாதீங்க.
நீங்கள் நிறைய விஷயங்கள் அது சின்ன சின்னதாக இருக்குன்னு கவனிக்காமல் இருக்கீங்க. அது நீங்கள் கவனிக்கணும். அதை கவனிக்கலைன்னா அது பின்னாடி ஒரு ப்ராப்ளம் ஆகும். ப்ரோகாஸ்டினேஷன், நெகட்டிவ் செல்ஃப் டாக், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். அதாவது நீங்கள் உங்களவே நான் இப்போ இது ஏன் ஒரு மறைமுக எச்சரிக்கை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஓவராக ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறீங்களா? ப்ரொகாஸ்டினேட்னா ஏன் பயம்? என்ன பயம்? அப்படி எதிர்காலத்தை நினச்சி எதுக்கு இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ, ஒரு கற்பனைங்கிற ஒரு உலகத்துக்குள்ளார நீங்கள் ரொம்ப போகிறீங்க. பீப்புளோட ஜட்ஜ்மெண்ட்ஸை நோக்கி போயிட்டுருக்கீங்க. அவங்க சொல்லிடுவாங்க, அவங்க இப்படி நினச்சிடுவாங்க. டெஃபினட்டாக கிடையாது. ஓகேவா? அண்ட் ஆல்சோ நீங்கள் பேசுகிறப்போ எப்படி பேசுகிறீங்க? உங்களை பற்றி பாராட்டி பேசுகிறீங்களா? இல்லை மற்றவங்க சொல்கிற மாதிரி நம்மளும் வீக்காக தான் இருக்கோம் போல், நம்ம தான் ஸ்ட்ராங் இல்லை, நமக்கு தான் பொழைக்க தெரியல, இந்த மாதிரி நெகட்டிவான வேர்ட்ஸை யூஸ் பண்ணாதீங்க. அகெயின் நான் சொல்கிறேன், ஒரு சில டாக்ஸிக் பீப்புளுக்கு வேலை இல்லாமல் உட்காந்துக்கிட்டு அவங்க யாருக்கிட்டையாவது ஏமாந்துருப்பாங்க, அதை கொண்டாந்து உங்ககிட்ட ஏற்றி விட்டு போயிடுவாங்க. சம் கேரக்டர்ஸ் இருப்பாங்க, இக்னோர் பண்ணிவிடுங்க அவங்கள. இக்னோர் தான் ஒரு ஆப்ஷன். அவங்க கூட இருக்க அவங்க பேச்சு கேட்க உங்களுக்கு நீங்களே உங்களை ஒரு கட்டத்தில் குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரி நமக்கு தான் பொழைக்க தெரியல போல இருக்குது, நம்ம தான் முட்டாளாக வாழ்ந்துட்டுருக்கோமோன்ற மாதிரி நீங்கள் நெகட்டிவ் வேர்ல்டுக்குள்ளே போக வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? ஸோ அது கவனமாக பாருங்கள். அண்ட் தோற்றுருவோமோங்கிற பயம் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஃபஸ்ட்டு விளக்குங்க. சரி, ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வெளியில் பாசிட்டிவாக இருக்கீங்க, இப்போ உட்காந்து உங்களுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட அட்வைஸ் பண்ணினாலும் கேட்பீங்க. அந்த 2 மணி நேரம் அந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும், கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா இருக்கும், அந்த வைப்பு நல்லா இருக்கும். அப்புறம் மறுபடியும் பழையபடி உங்களுடைய அந்த எண்ணங்கள் மாறுது. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஒரு கனெக்டிவிட்டிங்கிறதே இல்லை. அதாவது எல்லா டைமுமே பீப்புள் உங்கள் கூடயே உட்காந்துட்டு அட்வைஸே பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. வென் யூ கெட் தட் அந்த அட்வைஸை வாங்கினீங்கன்னா அது நீங்கள் தான் கொண்டு வரணும். இப்போ உங்களை சுற்றி ஒரு சில பாசிட்டிவ் பீப்புள் டெஃபினெட்லி இருக்காங்க. அகெயின் 1 or 2 நெகட்டிவ் இருக்காங்க. உங்கள் பார்வை நெகட்டிவை தான் பார்க்குது. ரிமூவ் பண்ணுங்கள், தேவை கிடையாது. Be yourself. Everyone is already taken. Uniqueness and individuality. Absolutely. So you are very unique. அதாவது உங்களை குறை சொல்கிறவங்க, உங்களோட இந்த சிச்சுவேஷனில் உங்களை மாட்டி விடணும்னு நினைக்கிறவங்களுக்கு பொறாமை மட்டும்தான். நீங்கள் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்குங்க. ஒரு சில பேருக்கு ஆர்ட் அண்ட் க்ரியேட்டிவிட்டியில் இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் இப்போது உங்களோட பிளேஸை அழகாக அலங்கரிச்சிருப்பீங்க, இல்லை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு டேலண்ட்டாக இருக்கட்டும், ஆசைகள்ங்கிறது இருக்குது. ஒரு சில பேர் ஒரு ஜிம் ஃப்ரீக்காக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு மோட்டிவேஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை விடாதீங்க. உங்களுடைய ரியல் சக்ஸஸ் எதுங்கிறதே உங்களுக்கு ஆக்சுவலி தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு சில விஷயம் உங்களோட ஹாபி, டைம் பாஸ்ன்னு நினச்சி பண்ணிகிட்ருப்பீங்க, ஆனால் அதுதான் ஏதோ ஒரு சக்ஸஸை நோக்கி கொண்டு போகும். அதுதான் ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போகும். விளையாட்டாக ஆரம்பித்த விஷயம் கடைசியில் ஒரு சீரியஸ் லெவலில் கொண்டு போயிடும். ஓகே, நம்மளும் எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணுவோமே அப்படின்னு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, ஆனால் அது பார்த்திங்கன்னா திடீர்னு உங்களோட லக்கால் கொண்டு போயிடும் நல்ல இடத்துக்கு. ஸோ ஆல்வேஸ் பி ப்ரிப்பேர்ட். ஓகேங்களா? அதுதான் சொல்கிறாங்க. உங்களுக்கு நெகட்டிவிட்டி தான் அதிகமாக சூழ்ந்துக்கிட்டு வருது. உங்களை சுற்றி நெகட்டிவிட்டி நீங்கள் எங்கே போனாலும் ஈர்த்துக்கிட்டே வரீங்க. ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. சரி, இந்த இது உங்களுக்கு இந்த டேலண்ட்டாக இருக்கட்டும், ஸ்கில்ஸு, லவ், அஃபெக்ஷன் அந்த மாதிரியான விஷயங்களே கிடையாது. உங்களுக்கு வார்னிங் அதிலெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ரொம்ப பெட்டராகவே இருக்குது அந்த 4 விஷயத்தில். ஆனால் அதை தாண்டி இதெல்லாம் தான் பிரச்சனை. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஒப்பீனியன்ஸ், அதாவது ஒப்பீனியன்ஸ் ஆன் அதர் பர்சன்ஸ், மற்ற பர்சன்ஸ் விஷயத்தில் ஒப்பீனியன் சொல்கிறது, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறதுன்னு இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுங்க. ஓகே? அந்த இடத்துல உங்கள் பேச்சு மரியாதை இருக்கும், இல்லை பிரச்சனைகள் வராது அப்படின்னா பேசுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் எப்படா பேசுவீங்க, உங்கள் வார்த்தையை ட்விஸ்ட் பண்ணி விடலான்னு ஒரு சில பேர் காத்துட்டு உட்காந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது அவங்களுக்கு நீங்களே கண்டென்ட்டை கொடுத்து என்டர்டெயின் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ அது மட்டும் வேண்டாம்.
என்ன புதுசாக செய்யலாமா வேண்டாமான்ற குழப்பங்களே வேண்டாம், செய்யலாம். ஆனால் இந்த கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் செய்யணும். ஓகே, நான் இதை ஆரம்பிக்கிறேன், பார்த்துடலாம், என்ன தான் வந்து என்னால் முடியும், ஃபேஸ் பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ட் இருந்தால் கோ ஃபார் இட், பண்ணலாம். டவுட்டோடு இருந்தீங்கன்னா யோசிக்கணும். ஓகே, ஸோ வேறு என்ன மெசேஜஸ் பிக்கப் ஆயில் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ 3 பைல் தரேன். பைல் நம்பர் 1 இந்த ஆரஞ்சு கலர் கேண்டில், பைல் நம்பர் 2 இந்த குட் நைட்டுங்கிற மெசேஜ், பைல் நம்பர் 3 திஸ் பசில். ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆகுனா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். பைல் நம்பர் 1 சரி, இந்த டைமில் வந்து ஒரு விஷயம் வந்து நல்லா வார்னிங் எந்த விஷயத்துக்கு கொடுக்குறாங்கன்னா உங்களுடைய அப்சஷன். சரி, ஒரு ஒரு கொஞ்ச நாளாகவே சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கீங்களா, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்களா? அதுக்கு காரணம் வந்து ஒரு ஒரு உங்களை அறியாமல் ஒரு வேகம் உங்களுக்குள்ளார வருது. அதாவது விட்ட இடத்த பிடிச்சாகணும், நமக்கு டைம் ரொம்ப கம்மி, இதுக்கு மேலே வந்துட்டு உட்காரக்கூடாது, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு ஒரு வேகம் இருக்குது. ப்ரொஃபஷ்னலில் வேலை கிடைக்காம கஷ்டப்படுறீங்க, ஏதாவது ஒரு வேலையை நம்ம பிடிக்கணும், இல்லை பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாமா, அந்த ஒரு குழப்பங்கள், ஒரு வருத்தங்கிறத தாண்டி, வருத்தம் கண்டிப்பாக இருக்குது, பட் அதையும் தாண்டி ஒரு வேகம், ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது தெரியுது. ஸோ அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் வந்துட்டு இந்த கிளைண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ், காம்படிஷனாக இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம், அடுத்து என்ன செய்யலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஃபீல்டில் இருந்தீங்கனாலும், அது பர்சனலோ ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் ஒரு வேகம் இருக்குது. பர்சனல் யார் மேலேயாவது ஆசைப்படுறீங்கன்னா மற்றவங்க என்ன சொல்கிறது, நம்ம போய் சொல்லிடலாம், இப்போவே மனசில் இருக்கிறத போய் சொல்லிடலாமா, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடலாமா. ஒரு சில டைமில் ரொம்ப வேகத்தில் முடிவு எடுக்கிறீங்க, ஓகே சொல்லிடலாம், டைப்பெல்லாம் பண்ணுற அளவுக்கு போயிருப்பீங்க, பட் தென் டெலீட் பண்ணிட்டு வருது. ஸோ இந்த ஏதோ ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளார திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டே இருக்கீங்க, அதிலிருந்து வெளியே வரவே முடிய மாட்டேங்குது. ஆனால் நீங்களே சொல்லுவீங்க, இது நானாக இழுத்த பிரச்சனை கிடையாது, இது நானாக வந்து கொண்டு வந்தது கிடையாது, என்னோட உங்களுடைய செய்கையால் கூட இது வரலை, பட் ரேண்டமாக இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, திடீர்னு என் லைஃப்பில் எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. நியூ கான்டாக்ட்ஸ், புது கான்டாக்ட்ஸால் வந்த பிரச்சனை, புது கான்டாக்ட்ஸால் வந்த இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ். முன்னாடி கூட ஒரு கவலை இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கானா, ஓரளவுக்கு நல்லாவது தூங்கிட்டு இருந்தேங்க, இப்போ தூக்கமே இருக்குதில்ல. சரி, உங்களுக்கு வந்து அந்த அப்சஷன் ஒரு வார்னிங்காக கொடுக்குறாங்க. உங்கள் ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்தாகணும். ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே வந்து சான்சஸ் இருக்குது. வீக்னஸ் வரும், பாடி டயர்ட், வீக்னஸ் வரும். அப்போது நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிற டைமில் உங்களால் அதை எடுத்து செய்ய முடியாது. ஓகே, அண்ட் ஆல்சோ வேண்டுதல் ஏதோ ஒன்று வச்சுட்டு நிறைவேற்றாமல் இருக்கீங்கன்னா அதை போய் நிறைவேற்றிட்டு வந்துடுங்க. இங்கே ஒரு மறந்தபடி இருக்குது உங்களுக்கு, நிறைய பிளான் ஏதோ முன்னாடி இப்போ இடப்பட்ட டைமில் கூட போட்டு வச்சுருந்துருக்கலாம், ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக்கில், ஒரு இயர்கிட்ட கூட. ஆனால் இந்த டைமில் நான் பண்ணுறேன் தள்ளிக்கிட்டே போய் கடைசி அதை மறந்துட்ட மாதிரி தான் இருக்குது, மறந்துட்டேங்க. ஸோ அது அகெயின் வந்து அதை திருப்பி ஞாபகப்படுத்தி கொண்டு வாங்க. ஏதோ ஒரு வேண்டுதல் மாதிரி தான் இருக்குது.
அண்ட் இந்த டைமில் வந்து ஒரு சில பேர் விஷயத்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் நெகட்டிவ் டாக்ஸை கொண்டு வராங்க. நெகட்டிவ் டாக்ஸ்னால் வந்துட்டு லைஃப்பில் ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு சொல்லித்தர ட்ரை பண்ணுவாங்க. கவனமாக இருங்க. நம்ம வந்து இந்த வழியில் போனால் ரொம்ப தூரம் போகிறது, இந்த ஷார்ட்கட்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது நெகட்டிவ் வழியில் கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கவனம். ஐ கேன் சி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற அந்த அட்வைஸ் கொடுக்குற பர்சன் எல்லாம் ஒரு அனுபவசாலியாக இருப்பாங்க. என்ன ஏஜ் வேணாலும் இருக்கலாம். நிறைய விஷயங்களில் வந்து அனுபவப்பட்டிருப்பாங்க. அதாவது அனுபவங்கிறது எதில் தெரியுமா? ஒருத்தவங்க மைண்டை மேனிப்புலேட் பண்ணுறதில்ல. ஒன்றுமே நான் இதை நம்பவே மாட்டேன், உன்னை நான் ட்ரஸ்ட்டே பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்கள நம்ப வைக்கக்கூடிய அளவுக்கு பேசுவாங்கல்ல, அதெல்லாம் நல்லா திறமைசாலி தான். ஆனால் இத்தனை விஷயங்கள் நான் ஏன் வந்து வேண்டுதல் ஒன்று போய் ஏதாவது நிறைவேற்றாமல் இருக்கீங்கன்னா போய் நிறைவேற்றிட்டு வந்துடுங்க. இல்லை எங்கேயாவது ஒரு ஸ்பிரிச்சுவலி எங்கேயாவது கோயில் போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா வந்து இந்த டைமில் ஒரு ஏதோ நீங்கள் இழந்த வாய்ப்பு திரும்ப வர மாதிரி இருக்குது. ஆல்ரெடி அந்த டைமிங் சரியில்லை, அது மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த டைம் அது கிடைக்குன்றபடி இருக்குது. சம் கனெக்டிவிட்டி, ஒரு கனெக்டிவிட்டி திரும்ப வருது. ஆனால் அது உங்கள் கிட்டேயே இருக்க மாதிரி தான் இருக்குது ஒரு சில பேருக்கு. ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்குங்க. ஒரு நெகட்டிவிட்டிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஒரு படபடப்பு மாதிரி வச்சுருக்கீங்களா, நான் அந்த இடத்த பிடிச்சாகணும், இப்போ நான் விட்டுட்டேன்னா இது எனக்கு கிடைக்காது, எனக்கு டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, எனக்கு இப்போ இனி யாரும் உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்துட்டு உங்களுக்கு நிறைய விஷயத்த மறக்க வைக்கிறது. பட் தெர் இஸ் a நியூ சான்ஸ் அண்ட் பிகினிங். அது வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ஸோ இதை பார்த்துட்டு அதை மிஸ் பண்ணாதீங்க. சரி, உங்களுடைய வரக்கூடிய இந்த இயர் 2026 எண்டுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஒரு சாப்டரை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு சாப்டர் ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப முக்கியமாக இருக்கும், பல வருஷங்கள் தொடர்ந்து வந்த சாப்டராக இருக்கும். அது க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்கும். சம்திங் ஏதோ ஒரு விஷயம் க்ளோஸ் ஆகுது, ஒரு நியூ பிகினிங்காக, ஒரு புது தொடக்கத்துக்காக அது எண்ட் ஆகுது. அது அந்த ஒரு விஷயம் மேபி ஒரு சில பேருக்கு அன்லக்கின்னு கூட சொல்லலாம். அது இருக்கிற வரைக்கும் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியலைங்க, என்னால் எதை பண்ணாலும் அது ஃபெயிலியரில் தான் போகுது, எது செஞ்சாலும் அது தடையாக நிற்கிது. அது என்ன ஒரு விஷயமோ அது வந்து எண்ட் ஆகும். த கரேஜ், தைரியம். உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு தைரியத்தை வளர்த்துக்கோங்க. தைரியம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆனால் தைரியசாலி தான் நீங்கள். ஆனால் உங்களோட அந்த தைரியங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு விலகுது. ஏன்னா நெகட்டிவிட்டிங்கிறது அதிகமாக இருக்குது. உங்களை சுற்றி நெகட்டிவ் பீப்புள் தான் இருக்காங்க. வாழ்க்கையில் எப்படி தைரியமாக ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்கறத தாண்டி ஷார்ட்கட்ஸு தான் வந்து சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு ஷைனஸ் இருக்கா, அதாவது ஒரு பேசணும், நான் ஒருத்தவங்க கிட்ட வந்து மனசில் இருக்க சொல்லணும், இல்லைன்னா ஒரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஷை ஆகுறீங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்றபடி வந்துட்டு உங்கள் மேலே இந்த குட் புக்ஸ்லேயே இருக்கணும், உங்கள் நேம் குட் புக்ஸ்லேயே இருக்கணுன்ற தாட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை ஸ்பாயில் பண்ணுது. அந்த தாட் வேண்டாம். அண்ட் அதே மாதிரி ப்ரொஃபஷ்னலி பார்க்குறப்போ கூட உங்களுக்கு ஒரு சில சான்சஸ் வந்து வருங்க. லைக் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறது, ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, ஒரு கான்ஃபரன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறது, நீங்கள் வந்து உங்களோட ஒப்பீனியன் கொடுக்கறது, நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு வர்றப்போ நீங்கள் மற்றவங்கள முன்னாடி தள்ளி விட்டு உட்காராதீங்க. நீ செய்யணும், நீங்கள் போய் செய்ய ஆரம்பிங்க. நீங்கள் லீட் எடுங்க, நீங்கள் டேக் ஓவர் பண்ணுங்கள். ஓகே, வாட் எவர் ரிசல்ட் என்னவா வேணால் இருக்கட்டுமே, ஒரு 2-3 வாட்டி வந்து அந்த சிச்சுவேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அழகாக வந்து ஃபேஸ் பண்ணிடலாம். ஆரம்பத்திலே ஐயோ எல்லோரும் நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்க, நமக்கு அப்படியே நம்ம இமேஜே போயிடும், அப்புறம் நம்மளால் தலை காட்ட முடியாது, நம்மளை அப்புறம் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த தாட்டு கொண்டு வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான், எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான், எல்லா சாப்டர்ஸையும். ஸோ ஏன்னா வந்து தைரியம் வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் பைல் நம்பர் 1க்கு தைரியம் எங்கே தெரியுமா வரும்? தேவையில்லாத விஷயத்துக்கு வரும். வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்துக்கு மேலே தைரியம் வரும். அதுக்கெல்லாம் போல்டாக பேசி விட்டுருவீங்க. ஆனால் தேவைப்படுற இடத்துல அமைதியாக இருக்கீங்க. ஸோ
ஓகே, ஐ டேக் ஃபைனல் ஒன் மெசேஜ். த ஹீலிங், அப்சல்யூட்லி உங்களுக்கு தேவையானது த ரியல் ஹீலிங். சரி, நீங்கள் வந்து ஒரு சில பேர் ஹீலிங் ஃபேஸில் தான் இருக்கீங்க, சரியா? பாஸ்ட் பிரேக்கப் இல்லை ட்ராமாவில் இருந்து இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்க. ஸோ ஹீலிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அது வந்து ஒரு டைம் ஃப்ரேஸில் கொண்டு வராதிங்க. நான் இந்த 1 மாதம் ஹீலிங்கில் இருக்கேன், 2 மாதம் ஹீலிங்கில் இருக்கேன்னு கொண்டு வராதிங்க. தொடர்ந்து ஹீலிங்கிறத உங்கள் ரெகுலர் லைஃப்பில் வந்துட்டு கொண்டு வாங்க, ஓகேவா? அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி ஹெல்த்து, ப்ராப்பரான ஒரு ஸ்லீப், நல்ல தூங்கணும், நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு எச்சரிக்கையாகவே வந்துட்டு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 1. தேங்க்யூ. பயல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்த்துருவோம். ஸோ பயல் நம்பர் 2 நீங்கள் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் வந்துட்டு புரியும், ஓகேங்களா? ஸோ பயல் நம்பர் 2க்கு வந்துட்டு என்ன ஒரு மெசேஜஸ் வந்து உங்களை நோக்கி வருது, என்ன ஒரு எச்சரிக்கை, எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்? எஸ், ஓகே, எஸ், ஓகே. என்ன மிஸ் பண்ணுறீங்க? பயல் நம்பர் 2 கவனிக்காமல் இருக்கீங்க. இந்த ஃபேஸ் ஒரு சில விஷயத்தை நீங்கள் சுத்தமாக கவனிக்கலை, கண்டிப்பாக கவனிக்கலை. ஒர்க்குன்ட்டே இருக்கீங்களா? பயல் நம்பர் 2 வேலை எனக்கு, அதாவது வேலை இல்லைன்னா வேலையை தேடிட்டே உங்கள் ஃபோக்கஸ் இருக்குது. வேலை இருக்கிற பர்சனுக்கு வேலை மட்டும்தான் வந்துட்டு ஃபோக்கஸாகவே இருக்குது. ரிலேஷன்ஷிப் ட்ராமாஸ் அந்த பிரச்சனைகள்லாம் அது தனி. அதாவது ஒன்று இந்த வேலை விஷயம் இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப் பிரச்சனை, இது 2 தான் டெய்லி லைஃப்பில் போயிட்டுருக்கா? சம்திங் வந்து நீங்கள் டோட்டலாக மிஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ கரண்ட்லி எதுலேயுமே சந்தோஷமாக இல்லை, நடிச்சிட்ருக்கீங்க, ஃபேக்காக இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு டைம் மாறலை, எனக்கு எதுவுமே வந்து சரியில்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி டைம் மாறி இருக்கு, நீங்கள் அந்த சான்ஸை எடுத்து யூஸ் பண்ணலைங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணலை அப்படின்னா வரக்கூடிய டேஸ் இந்த இயர்க்குள்ளே எனதோ சான்ஸ் கிடைக்கும், அதை அழகாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது ரியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது இருக்குது. அப்போது உங்களோட ஹார்ட் ஒர்க்கு பேசும், உங்களோட க்ரியேட்டிவிட்டி பேசும். எங்கே போச்சு இந்த க்ரியேட்டிவிட்டி? யாரோட பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ஸோ இது என்னென்னா, நான் வந்து போல்டான ஆள் தாங்க, நான் தனியாக தான் நின்று எல்லாம் செய்கிறேன்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் மனசு வந்துட்டு ஒரு பர்மிஷனை நோக்கி போயிட்டுருக்கு. யாரோ ஒருத்தவங்க எஸ் சொல்லணும், இந்த இடத்துல எஸ்ஸா நோவா, பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லணும். ஸோ சம்திங் வந்து நீங்கள் ஒரு உங்கள் கரண்ட் லைஃப்பில் நடக்கிறது, இந்த ரீசன்ட் டைம்ஸில் நடக்கிற மற்ற விஷயங்களோட கனெக்டே இல்லை, புரியாமல் இருக்கீங்க. உங்ககிட்ட பேசணும், ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப வேலைன்னு இந்த ஒர்க்கிலே ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. ஸோ இதனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் என்றைக்கோ மேனிஃபெஸ்டெல்லாம் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, நிறைய சின்னதாக நிறைய விஷயங்கள் மேலே ஆசைப்பட்டு இருப்பீங்கள்ல, அது எல்லாமே இப்போ சைட் பை சைட் நடந்துகிட்ருக்கும். ஆனால் கவனிக்காமல் இருக்கீங்க. ஸோ ஒரு விஷயம் மாறினதை கவனிச்சிருப்பீங்க, அது கவனிச்சிருக்கீங்களான்னு தெரில. பட் ஆனால் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் ரொம்ப அவைலபிளாக இருந்தீங்க. அப்போது எல்லாருக்கிட்டேயுமே வந்துட்டு ஒரு மெசேஜ், ஒரு கால் வராதான்னு வெயிட் பண்ண டைம் போய் இப்போ நீங்கள் பிஸியாக இருக்கீங்க. இப்போ எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்ததை தாண்டி வருது. ஸோ உங்களுக்கு டைம் இல்லை. ஸோ உங்களோட லைஃபோட சர்க்கிள் சேஞ்ச் ஆகியிருக்கு. இப்போது உங்களுடைய பிஸி ஸ்கெட்யூல் இன்னுமே அதிகரிக்கும். இந்த பிரபஞ்சம் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஓகே நான் இந்த 1 மாதம் நல்லா வேலை செஞ்சு முடிச்சுட்டேன், இந்த 1 மாதம் இதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனால் பிரபஞ்சம் சொல்கிறது இனி பிஸி ஸ்கெட்யூல் இனிமேல் தான் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் வேறு ஆரம்பம்தான். இனி உட்காரத்துக்கு கூட டைம் இல்லாத அளவுக்கு கமிட்மெண்ட்ஸ் வரும். ஆனால் அதெல்லாம் உங்கள் லைஃப் நல்லதுக்கு வரும், ஓகேவா? அது ஒரு பாரமாக நீங்கள் எடுக்காதீங்க. பட் உங்கள் லைஃப் பெட்டர்மெண்ட்டுக்கு தான் வரும். பட் ஆனால் இனி வந்து பிஸியாக இருக்கிறதுக்கான வேலைகள், சூழ்நிலைகள் தான் அதிகமாக இருக்கே தவிர நீங்கள் ரெஸ்ட்டுங்கிறதே ஒரு பீரியட் ஆஃப் டைம் கம்மியாகும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக வர்றதுனால அதெல்லாம் சீக்கிரமாக வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வந்து நிற்கும். ஓகே இது முடிச்சிட்டோமா, அடுத்தது இந்த ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும், அது முடிச்சதா அடுத்தது வேறு ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் முடியறதுக்குள்ளே இன்னொன்று ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ யூ வில் பிகம் வெரி பிஸி பர்சனாக தான் இருப்பீங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்கிறாங்க, கரெக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ண லெவலில் தான் போயிட்டுருக்கு உங்கள் லைஃப். நீங்கள் என்ன கேட்டீங்களோ அப்சல்யூட்லி அது வழியில் தான் போக வாய்ப்புகள் அதிகம். சரி, எனக்கு வந்திருக்கிற மெசேஜஸ் கார்ட்ஸ் நீங்களே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் பாசிட்டிவாக தான் இருக்கு. பி ரெடி, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். பி ரெடி. ஆனால் இந்த டைம் நல்லா இருக்குது. இவங்க பேசலையே அவங்க பேசலேன்னு சொன்னவங்க கூட ஏதாவது பேசுகிறதுக்கு சான்சஸ் வரும். ஒரு இடத்துல போய் நின்னா மதிக்கலை, இனி மதிக்கிறதுக்கான ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் அமைய வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு சில உறவுகளை தூக்கி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்களே இவங்க எனக்கு வேணும், இந்த பர்சன் கிட்ட நான் பேசணும், அவங்க என்கிட்ட பேசணும், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்ட அந்த உறவையே தூக்கி எறியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ கூட நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு சில பேர் பேசினா நல்லாயிருக்குமே அப்படின்னு ஒரு எண்ணங்கள் இருக்குது. ஆனால் ஃப்யூச்சரில் நீங்கள் தான் அதை தூக்கி போடுவீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு மாறும், நீங்கள் மாற்ற போகிறீங்க. ஸோ வேறு என்ன ஒரு மெசேஜஸ் உங்களுக்கு? ஈவில் ஐஸ் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மறைமுகமான சைலண்ட் ஈவில் ஐஸ் இனிமேல் ரொம்ப அதிகரிக்கும். ஆல்ரெடி இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஈவில் ஐஸ் விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். கில்ட், பாஸ்ட் லைஃப். ஓகே ஸோ இந்த எச்சரிக்கை, இந்த வார்னிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயங்களில் ஏதோ ஒரு அதாவது லைஃப் இப்போ நல்லா இருக்குங்க, இனி ஃப்யூச்சர்லேயே நல்லா இருக்கும். லைக் யூ காட் திஸ் ஜஸ்டிஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் பாஸ்ட் விஷயங்களில் எடுத்த முடிவுகளோ இல்லை அதில் இருந்த மீட் பண்ண விஷயங்களோ அதில் ஏதோ ஒரு லைஃப் சம்மந்தமான விஷயங்களோ ரிக்ரெட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது உங்களுக்கு மிகப்பெரிய வீக்னஸ், உங்களை ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு பீப்புளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா உங்கள் பாஸ்ட். உங்களை ஈஸியாக மோட்டிவேட் பண்ணுறதை தாண்டி ஒரு குற்ற உணர்ச்சியை உண்டாக்க முடியும். நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நீ இதை செஞ்சுருக்கக்கூடாதுன்ற ஒரு 2-3 வார்த்தைகளே போதும் உங்களை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போது இந்த ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்ல விஷயங்கள் நிறையா நடந்திருந்தாலும் இந்த ஒரு ப்ராப்ளமுமே கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த ஈவில் ஐஸ், அந்த ஜெல்லஸான பீப்புள் டெஃபினெட்லி உங்களை எப்படியாவது இறக்கணுங்கிறத ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் ஒரு மாட்டிக்காதீங்க. ஓகேவா? உங்களோட பாஸ்ட் லைஃப் இட் வாஸ் அ லெசன். அது எதுவுமே உங்களை டிஃபைன் பண்ணாதுங்கிறத சொல்கிறாங்க. பாஸ்ட் மெமரிஸை மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்கு பண்ணுற பர்சன்ஸை தள்ளி வைங்க. ஓகேவா? அவங்க உங்களோட வளர்ச்சிக்கு கிடையவே கிடையாது. அவங்க திரும்ப மறுபடியும் உங்களை அந்த டார்க் ரூம்குள்ளே தான் கூப்பிட்டு போவாங்க. ஓகே, ஸோ டைம் நல்லா இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த நெகட்டிவ்ல இருந்து வெளியே வாங்க. இப்போ வரைக்குமே இந்த மொமெண்ட் வரைக்குமே ஒரு சில பேர் இந்த நெகட்டிவில் தான் இருக்கீங்க. எவ்வளோ வெளியே கொண்டு வந்தாலும் திருப்பி அந்த பிளாக் டோருக்குள்ளே தான் போயிட்டுருக்கீங்க. ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, ஸோ that's all for pile number 2. Thank you. pile number 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். pile number 3 ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய டைம் பீரியடில் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கான்டாக்ட் கிடைக்கும். ஆனால் இந்த கான்டாக்ட் உங்களுக்கு பார்க்குறப்போ நல்ல ஒரு ஒரு கரெக்டாக இருக்கும். நல்ல போல்டான பர்சனாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள அந்த மேஸ்குலின் எனர்ஜி ரொம்ப நல்லாயிருக்கும்.
ரொம்ப போல்டாக அப்ரோச் பண்ணுவாங்க, ரொம்ப போல்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களோட குழப்பத்துக்கு ஒரு தீர்வு கொடுக்குற பர்சன் மாதிரி தெரியும். ஆனால் வந்துட்டு ஒரு ஒரு லிமிட்டோட அந்த பர்சனை ஹேண்டில் பண்ணுங்க. அந்த பர்சன் வந்து உங்களை கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு லைஃப் அனுபவம் உள்ள பர்சன் தான். உங்களை படிக்க ட்ரை பண்ணுவாங்க. உங்களை கம்ப்ளீட்டாக உங்கள் கேரக்டர் என்ன, உங்களோட ப்ளஸ் அண்ட் வீக்னஸ் என்ன தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. உங்ககிட்டே பேசி உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை வாங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கேர்ஃபுல். அண்ட் அது நீங்கள் ஒரு ஒரு பேச்சுவாக்கில் ஒரு ஃப்ரெண்ட்லினஸ், அதாவது உங்களோட இந்த ஜோவியலான கேரக்டர், ஜாலியான ஒரு கேரக்டர், அந்த ஃப்ரெண்ட்லியான ஒரு கேரக்டர் வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போது உங்களோட வழியிலே வந்து உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க. அது நாளை பின்ன உங்களுக்கு எதிராக யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போது அவங்களுக்கு ஒரு ஒரு இன்டென்ஷன் வர்றப்போ அது உங்களுக்கு எதிராக திரும்பும். ஸோ யாருக்கிட்ட வந்துட்டு ஒரு புது பர்சன்கிட்டே ஒரு ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர்ஸோ இல்லை ஒரு பழகின பர்சனாக இருந்தாலும் ஒரு பவுண்ட்ரி வச்சுக்கோங்க. ரொம்ப ஜோவியலாக ரொம்ப ஃப்ரெண்ட்லினஸ் வேண்டாம். பார்க்குறதெல்லாம் ஹோப்பு மாதிரி இருக்கும். நல்லா இருக்கே, இது வந்து நல்லா தான் வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க, கண்டிப்பாக இவங்களை நம்பலாங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் தெர் இஸ் அ சைலண்ட் இன்டென்ஷன் இருக்குது. திடீர் ட்ராவல் பிளான்ஸ் இருக்குங்க. அதாவது உங்களுடைய ஸ்கெடியூல்ஸை ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு ட்ராவல் பிளான்ஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஒரு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ ஒரு 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 திடீர் சடன் இப்போ ரேண்டமாக ஒரு ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்ணுறீங்க, இல்லை கொஞ்ச நாள் பழகின ஒரு பர்சன் தான், ஆனால் வந்து எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது. இந்த நியூவாக பழகின பர்சனோ இல்லை யாரோ இருந்தாலும் அவங்க மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு பிளைண்டாக வந்து ட்ரஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ கூப்பிட்ற இங்கே மீட் பண்ணலாம், அங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு ப்ரைவேட் பிளேசஸ் கேர்ஃபுல். யாருக்கும் உங்கள் மேலே ஒரு சீக்ரெட் இன்டென்ஷன் இருக்குங்க. அது நல்லாவே வந்து தெரியுது. உங்கள் வீக்னஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. சரி, உங்கள் சாஃப்ட் சைடை ஹோல்டு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. உங்கள் சாஃப்ட் சைடு எதிராக திரும்பும். அண்டு ப்ரொஃபஷ்னலில் வந்து சம்திங் பண்ணுறீங்க, வேலை செய்கிறீங்க, ஆனால் வந்து ஒரே மாதிரி இருக்குது. உங்களோட வேலையில் ஒரு இனோவேஷன், ஒரு க்ரியேட்டிவிட்டிங்கிறது இல்லை. நான் செஞ்சாகணும், இது வந்து ஒரு வளர்ச்சி, ஒரு க்ரோத்துக்கான ஒரு ஃபேஸ் இருக்காது. பட் ஆனால் நான் செய்யணுங்கிற ஒரு கட்டாயம். ஏன் அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் இருக்குது, ஒரு மறைமுகமான ப்ரெஷர். சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் டாஸ்க்காக இருக்கட்டும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஒரு கட்டத்தில் வந்து உங்களோட இந்த டெய்லி ஸ்கெடியூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டெய்லி தூங்குகிற டைம், எந்திரிக்கிற டைம், அந்த இந்த டெய்லி ஸ்கெடியூல்ஸ்னாலேயே பல பிளாக்கேஜஸை ஃபேஸ் பண்ணுறீங்க. பல டாஸ்க் உங்களால் செய்ய முடியல. பார்ப்போம். ஃபைல் நம்பர் 3யோட லைஃப் ஆர்கனைஸ்டாக இருக்கானா இல்லை, எல்லாம் கரெக்டாக கோர்வையாக இருக்கானா இல்லை, அதாவது உங்கள் லைஃப்பில் நடக்கிற பாதி விஷயங்களுக்கு நீங்கள் கவனம் கொடுக்க மாட்டீங்க. பாதி விஷயங்கள்ல உங்கள் கவனம் கிடையாது. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், வாவ், பட்டர்ஃப்ளை. ஓகே, ஸோ சரி, ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது இருக்குதான். ஆனால் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலை தாண்டி பர்சனலில் தான் வருது. ஃப்ரெண்ட்ஷிப், பாண்டிங், ரிலேஷன்ஷிப், பீப்புள் சம்மந்தமான மாற்றங்கள் தான் தெரியுது. யார் மேலே நீங்கள் பயங்கர கோவத்தில் இருக்கீங்க. அவங்க, அதாவது உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக பழகினவங்களும் ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்க. உங்கள் வீக்னஸை ஆல்ரெடி பழகின பர்சன்ஸுமே உங்களோட அந்த ஜாலி கேரக்டர், வீக்னஸை வச்சு ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ கடைசியில் என்னை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிறாங்களோன்ற ஒரு ஃபீலிங் உங்களை ரொம்ப கொண்டு போகும். ஸோ ஐ திங்க் வந்து இது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ் தான். சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கும். ஒரு சில உறவுகள் பிடிச்சிருந்தாலும் அவங்கக்கிட்ட இருந்து விலகிற சூழ்நிலைகள் வரும். ஃபஸ்ட்டு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பல வார்னிங்கை கொடுத்து விலக்கி வைக்க ட்ரை பண்ணும். ஆனால் நீங்கள் இன்னும் சான்சஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அந்த நபருக்கு. ஐ மீன் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க, பட் ஸ்டில் யூ ஹோல்ட் தி சான்ஸ்.
இந்த சான்ஸை நீங்கள் இன்னும் வந்துட்டு ஓகே சரி சரி அமைதியாக இருப்போம், பிரச்சனை பண்ண வேண்டாம், எங்கேயோ நமக்கு இப்போ முக்கியமான பர்சனாக இல்லைனாலும் நம்ம லைஃப்பில் எங்கேயோவாது இருக்கட்டும் அப்படின்ற ஒரு கணக்கில் வச்சுருக்கீங்க இன்னும். ஆனால் அவங்களால உங்கள் லைஃப் இது வரைக்கும் நேரடியாக பாதிக்கலை, எமோஷ்னலி பாதிச்சிருக்கு, நம்பிக்கை துரோகம் பண்ணது எல்லாமே இருக்குது. ஆனால் நேரடியாக என்னைக்கு ஒரு பிரச்சனை இவங்களால் வருதோ, என்னைக்கு இவங்களால் உங்கள் லைஃப்பில் ஒரு ஒரு பிளாக்கேஜஸ் வருதோ அன்னைக்கு ரிமூவ் பண்ணுவீங்க. அன்னைக்கு தான் வந்து உங்கள் மனசில் என்னென்ன விஷயங்கள் வச்சுருந்தீங்களோ அத்தனையுமே சொல்லுவீங்க. அது சொல்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. உங்கள் மனசில் இருக்கிற அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கீங்கள, அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது வெளியே வரும். ஆனால் அதுக்கு நீங்கள் ரீசனாக இருக்க மாட்டீங்க, அதை பற்றி ரிக்ரெட்டும் பண்ண மாட்டீங்க, ஸ்ட்ரைட் டு ஃபேஸ் சொல்லுவீங்க. சரி, அது எப்போ அந்த சான்சஸ் வர வாய்ப்பு இருக்கும்? உங்கள் லைஃப்பில் வேறு ஒரு ஹேண்டு கிடைக்கும், வேறு ஒருத்தவங்களோட கையை பிடிச்சிட்டு லைஃப்பை நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வர்றப்போ தான் அது நடக்க வாய்ப்பு இருக்கும். ரைட் நோ நீங்கள் சேஃப் கேம் ப்ளே பண்ணி ஆகணும், ஏன்னா யாருமே இல்லை பிடிச்சி நகர்த்திட்டு கொண்டு போக லைஃப்பில். ஆனால் அந்த சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பர்சனை வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ணுவீங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்து திங்ஸ் இன்னும் சேஞ்ச் ஆகிறது ஸ்டாப் ஆகாது. உங்கள் லைஃப்பில் மாற்றங்கள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஸ்டாப் ஆகாது. ஆனால் வந்து நீங்கள் பெரிய பெரிய விஷயத்துக்கு பார்க்குறீங்க, பட் ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த ரியாக்ஷன்ஸில் இருந்து ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து மாறும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற வார்னிங்ஸ் எதுவாக இருந்தாலும் மாறி ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. ஒன்று நீங்களே உங்களை வந்து ஸ்ட்ராங்கான பர்சனாக மாற்ற ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா அது சம்மந்தப்பட்ட நபர்கள் கொடுக்கக்கூடிய காயங்களாலே மாறுறதுக்கான சூழ்நிலைகள் வரும். அப்போது என் லைஃப்பில் ஒரு ஹார்ட் பிரேக் வந்தாதான், விச் மீன்ஸ் உங்கள் லைஃப்பில் ஒரு ஹார்ட் பிரேக் வந்தாதான், ஒரு சில பேர் ஸ்ட்ரெயிட்டாக ஏமாத்தினாதான் நான் திருந்துவேன், அப்போ தான் எனக்கு வந்து புரியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகளுக்கு வந்துட வேண்டாம். முன்னாடியே அலர்ட் பண்ணுறாங்க, மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஹெல்ப் எடுத்துக்கோங்க, பட் ஒன்ஸ் அந்த ஹெல்ப் முடிஞ்சிச்சுன்னா அப்படியே பாஸ், அந்த இடத்துல ஸ்டாப். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. தேங்க்யூ.